மர நுகத்தை உடைத்து போட்டான். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். அனனியா என்னும் கள்ள தீர்க்கதரிசி எரேமியாவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறான். அவன் பொய்யனாக இருந்தாலும் எரேமியாவுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுகிறான். எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் மர நுகம் மாட்டப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் தேசங்களை அடிமைப்படுத்துவான் என்பதற்கு எரேமியாவின் கழுத்தில் இருக்கும் நுகம் ஒரு அடையாளமாகும். எரேமியா சொல்லுகிற தீர்க்க தரிசன செய்திக்கு அவருடைய கழுத்தில் உள்ள நுகம் அவருக்கு சாட்சி சொல்லுகிறது. அனனியாவோ எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த மர நுகத்தை எடுத்து அதை உடைத்து போடுகிறான். இப்போது எரேமியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பதற்கு அடையாளம் இல்லாமல் போயிற்று. மர நுகத்தை உடைத்து போட்டதினால் எரேமியா சொன்ன வார்த்தைகள் பொய்யாய் போகும் என்று அனனியா நினைக்கிறான். அனனியாவினிடத்தில் பொய்யின் ஆவி கிரியை நடப்பிக்கிறது. பொய்யின் ஆவி கள்ள தீர்க்கதரிசியின் நாவை ஆளுகை செய்கிறது. பொய் பேசுகிறவர்கள் சத்தியத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அனனியா எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து உடைத்து போட்டதும் அல்லாமல் அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறான். கர்த்தருடைய வழி நடத்துதலினால்தான் மர நுகத்தை உடைத்து போட்டதாக அனனியா சொல்லுகிறான். அனனியா எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்டு இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். அனனியா இந்த வார்த்தையை சகல ஜனங்களுக்கு முன்பாக துணிந்து சொல்லுகிறான். அனனியா பொய் சொன்னாலும் அவனுடைய வார்த்தையில் கலக்கமோ நடுக்கமோ தயக்கமோ இல்லை. பொய்யின் ஆவி அவனை ஆளுகை செய்கிறது. அவன் பொய்யை மெய்யை போல தெளிவாகவும் நிதானமாகவும் பேசுகிறான். அனனியா பொய் சொல்லும் போது கர்த்தருடைய நாமத்தையும் பயன்படுத்துகிறான். கர்த்தர் பாபிலோன் ராஜாவுடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்தில் இருந்து விலக உடைத்து போடுவார் என்று அனனியா சொல்லுகிறான். இது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அனனியா இந்த வார்த்தையை சுயமாய் கற்பனை செய்து பேசுகிறான். தன்னுடைய பொய்யின் வார்த்தைக்கு கர்த்தருடைய நாமத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறான். இந்த சம்பவம் இன்னும் 2 வருஷ காலத்தில் நிறைவேறும் என்று சொல்லி தன்னுடைய பொய் தீர்க்க தரிசனத்தை உண்மை போல பேசுகிறான். அனனியா கர்த்தருக்கு விரோதமாகவும் எரேமியாவுக்கு விரோதமாகவும் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் எரேமியா நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அனனியா தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் வரையிலும் எரேமியா அதை பொறுமையோடு கேட்டுவிட்டு அதன் பின்பு எரேமியா தன் வழியே போகிறார். எரேமியாவால் அனனியாவுக்கு மறு உத்தரவு கொடுக்க முடியும். ஆனாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரையிலும் தான் காத்திருக்க வேண்டும் என்று எரேமியா தீர்மானம் பண்ணுகிறார். துன்மார்க்கனுக்கு நாம் பதில் செய்வதை விட கர்த்தர் பதில் செய்வதே நீதியாயிருக்கும். எரேமியாவுக்கு அனனியாவை குறித்து இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும் வரையிலும் எரேமியா பொறுமையோடு காத்திருக்கிறார். கர்த்தர் அனனியாவுக்கு ஒரு விசேஷித்த செய்தியை கொடுப்பார் என்று எரேமியா எதிர்பார்க்கிறார். அது வரையிலும் எரேமியா அனனியாவிடம் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேசாமல் தன் வழியே அமைதியாக போய்விடுகிறார். யூதாவிற்கு சமாதானம் உண்டு என்று அனனியாவும் சமாதானம் இல்லை என்று எரேமியாவும் தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள். யூதாவின் பாரத்தை அடையாளமாக காண்பிப்பதற்காக எரேமியா தன் கழுத்தில் நுகத்தை அணிந்திருந்தார். அனனியா அதை அவர் கழுத்தில் இருந்து எடுத்து உடைத்து போட்டான். நேபுகாத் நேச்சாரின் நுகம் உடைக்கப்படும் என்று அனனியா மறுபடியும் பொய் தீர்க்க தரிசனம் கூறினான். எல்லா தேசங்களின் மீதும் நேபுகாத் நேச்சாரின் நுகங்கள் சுமத்தப்படும் என்பதற்கு அடையாளமாக எரேமியா தன் கழுத்தில் நுகத்தை அணிந்திருக்கிறார்.